எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்திலே தன் வாழ்க்கை வறுமையில் நாடகம் நடித்து, நாடகத்தில் சிறு சிறு வேகமாக நடித்து சிறிது நாட்களில் தன் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வறுமை கோட்டில் அவர் குடும்பம் சென்று கொண்டிருந்த பொழுது, அவர் தகப்பனார் இறந்த பொழுது, சத்யாவுடைய இருந்து கும்பகோணத்துக்கு வந்த பொழுது மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியுடன் சேர்ந்து நடித்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் மனதில் தோன்றியது. அவர் ஏற்கனவே அவர் பேட்டியில் கொடுத்திருக்கிறார், இப்படி இருந்தால் வாழ்க்கை முன்னேற முடியாது என்பதற்காக அவர் சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் உதவி நாடினார். அப்பொழுது அண்ணாவின் நெருங்கிய நண்பருமான ஏஆர் ராமசாமி அவர்கள் சினிமாவில் நடிப்பதற்கு ஒரு முயற்சியை கொடுத்தார்கள். அப்பொழுது புரட்சித் தலைவர் அவர்கள் சதிலீலாவதி அவருக்கு ஒரு சின்ன வேடம் கிடைத்தது. அவர் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அந்த வேடத்தில் நடித்து கொண்டிருக்க பொழுது, இது நமக்கு பத்தாது, நம் வருமானமும் பத்தாது, இனிமேல் நம் இன்னும் கொஞ்சம் வேகத்தில் போக வேண்டும் என்று மந்திரிக்குமாரி, அரசனகுமாரி சில வேடங்கள் நடித்தார். அதுவும் முன்னேற முடியாமல் அதுக்கு பிறகு படிப்படியாக பெரிய படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தார்கள். அப்பொழுதுதான் அவர் தன் வாழ்க்கையை முன்னேறிக்கொண்டு வந்தபொழுது அவர் தன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளணும், பிறருக்கு உதவியை செய்ய வேண்டும், நாம் வறுமை கொண்டிருந்தோம், பிறர் மக்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பற்றி நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் முன்னேற்றமாக பாதையில் போகின்ற பொழுது அரசியல் ஒரு முக்கியமான கருத்துக்களோடு பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டும் என்று தன் பேரறிஞர் அண்ணாவுடன் அரசியல் சேர்ந்த பொழுது அவருக்கு முக்கியமான கருத்துக்கள், முக்கியமான ஒரு அரசியல் பிரமுகர்கள் பழக வேண்டிய சூழ்நிலை உருவானது. அப்படி சூழ்நிலையில் அண்ணாவுடன் கெட்டியாக இதயத்தில் இடம் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு வருகின்ற பொழுது அரசியலில் சென்று கொண்டிருக்கிற பொழுது சினிமாவிலும் தன் அரசியல் கட்சியையும் மக்களுக்கு செல்ல வேண்டிய கருத்துக்களையும் ரெண்டையும் சேர்ந்து அவருக்கு புரிகின்ற போது சொல்லுகின்ற கருத்தை சொன்னார். மக்கள் முன்னேற்ற பாதையில் வருவார்கள் அப்படின்றதை அவர் மனதில் உள்நோக்கி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ரொம்ப நெருக்கமான சில அரசியல் பொம்முறை செல்கின்ற பொழுது, சில விழாக்கள் செல்கின்ற பொழுது அண்ணா எம்ஜிஆர் என்ற சொல்கின்ற கருத்தை பேரறிஞர் உன்னிப்பாக கவனிப்பார். எம்ஜிஆரிடம் செல்கின்ற தவறை கோலமுலாவன் அண்ணா அவர்கள் மெதுவாக சொல்லி அவரை திருத்தி இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள் என்று சொல்வார். அப்போ அதனால் எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சரியான இணக்கமான நட்பு பிரியாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. அதாவது காலத்தின் கட்டாயமாகி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி, நெடுஞ்செழியன், அன்பழகன், மன்னை நாராயணசாமி, சத்யவாணி முத்து, இப்படி என்.வி. நடராஜன், இப்படி முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் தான் பழகின்ற பொழுது ஒவ்வொரு அரசியலின் கருத்தை தன்னால் உணர்ந்து கொண்டு அவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவர், திமுகவுக்கு வளர்க்க வேண்டிய ஒரு கருத்து அவர் ஒரு தூண் என்று அங்கே இருக்கிற ஒரு சத்யவாணி முத்து, என்.வி. நடராஜன், நெடுஞ்செழியன், இப்படி 5 குழுவில் இடம்பெற்றவர்கள் பேரறிஞர் இணைத்து இடம்பெற்றுக் கொண்டார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற ஒரு சக்தி திமுகவுக்கு முக்கியம். கருணாநிதிக்கு இருக்கின்ற ஒரு எழுத்தாற்றல் இருந்தாலும் எம்ஜிஆர் அரசியலில் சினிமாவிலும் தன் முக்கிய கருத்துக்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். திராவிட கொள்கையை, திராவிட கருத்தை உள்நோக்கி மக்களுக்கு இதயத்தில் இடம்பெற்ற சென்றார். ஆகவே எப்பொழுதும் திராவிட கொள்கை, திராவிட நாடு, திராவிட மொழி, திராவிட இனம், ஜாதி பேதமில்லாமல் தன் மனதில் இருத்தி இப்படி பல்வேறு அரசியல் தலைவர்களால் இடம் பிடித்துக் கொண்டார். இப்படி காலப்போக்கில் அவர் செல்கின்ற பேரறிஞர் அண்ணாவால் இதயக்கனி என்று அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள்
எப்பொழுதும் எம்ஜிஆர் இல்லாமல் எந்த கருத்துக்கும் அவர் இடம் கொடுக்கக்கூடாது அப்படி என்று அண்ணா தன்னால் வைத்துக் கொண்டார் கருத்தை. இப்படி காலமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அண்ணா அமெரிக்காவில் இருந்து மில்லர் டாக்டர் இதய ஆபரேஷன் ஒரு புற்றுநோய் வருகின்ற பொழுது அமெரிக்காவிலிருந்து ஆபரேஷன் பண்ணி தன் உடல்நிலை ரெஸ்ட் இருக்க வேண்டும், உடல்நிலையில் ஓய்வு இருக்க வேண்டும் என்று மில்லர் டாக்டர் கூடிய அறிவுரையை மீறி அப்பொழுதுதான் டாக்டர் மில்லர் என்ன சொல்லியிருக்கிறார், அதிகமான மின்னொலியில் அவர் பேசக்கூடாது, அவர் இருக்க உடல்நிலையில் சற்று ரெஸ்ட் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இருந்தாலும் இருப்பதே ஒரு உயிர் எப்போ போகிறது, தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, திராவிடர்களுக்காக என் உயிரை கொடுக்க தயார் என்று ஒரு மாபெரும் மீட்டிங்கில் சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசினார். அதிலிருந்து அவர் உடல் சரிவாகிவிட்டது. அவர் சிறிது காலம்தான் அந்த புற்றுநோயை ஆபரேஷன் பண்ணி வந்து அதிகமாக இருக்க முடியாத செல்ல சூழ்நிலை உருவானது. 1967 பேரறிஞனால் இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் கருணாநிதி பல அரசியல் தலைவர்களை உள்நோக்கி அன்பு தேர்மணியம் இப்படி நெடுஞ்செழியன் இப்படி சில தலைவர்களை உள்நோக்கி கருத்துக்களை கேட்டு நான் தான் முதல்வராக வேண்டும், தான் தான் இதற்கு பிறகு ஆட்சிக்கு வர வேண்டும், தான் தான் முதலமைச்சராக வேண்டும் அப்படி ஒரு கருத்தை இவர் உருவாக்கி விட்டார் கருணாநிதி அவர்கள். மேயர் முத்துப்பிள்ளை, அதாவது மதுரை முத்துப்பிள்ளை, அன்பு தேர்மணியம் இப்படி சில அரசியல் தலைவர்களை வைத்துக்கொண்டு ஈவிகே சம்பத்து கருணாநிதியை போக்கு சரியாதாரத்தால் ஈவிகே சம்பத்து இடையில் தன் அண்ணாக்கு பிறகு வெளியேற சூழ்நிலை உருவாகிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எம்ஜிஆர் சென்று எம்ஜிஆர் சினிமாவில் தன் வேலையில் பரமுடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு எப்படியாவது நீங்கள் கையொப்பமிட்டால் எனக்கு முதலமைச்சர் அப்படி சூழ்நிலை உருவாகும், தயவுசெய்து ராமச்சந்திரன் நீங்கள் கைது போட வேண்டும் அப்படின்னு நம்புவது. அப்படியா, நீங்கள் நாவலர் நெருங்கினவர்கள் இருக்கலாமே அப்படின்னு சொன்னார். அதையும் கேட்காமல் நீங்கள் மட்டும் கைது போங்கள், நான் நம்ம கழகத்தை கட்டி கொண்டு செல்ல, ஆட்சியை கொண்டு செல்ல நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு பம்பு பண்ணி எம்ஜிஆர் அவர்களிடம் கையொப்ப மாட்டு முதலமைச்சரானார். மறுபடியும் 1967 பிறகு அண்ணா இருந்த பொழுது 69 மீண்டும் தேர்தல் உருவாகின்ற பொழுது எம்ஜிஆரை முன்னால் எம்ஜிஆரை வைத்து அவர் தன் அரசியல் அவரை மறுபடியும் தொடங்க ஆரம்பித்தார் 69. அப்படி ஆட்சி இருக்க பொழுது எம்ஜிஆருக்கும் நெடுஞ்செழியனுக்கும் மனசு கருணாநிதி வருவதை பிடிக்கவில்லை. அப்பேற்பட்ட அரசியல் சூழலில் நெடுஞ்செழியன் பின்தள்ளப்பட்டார். நெடுஞ்செழியன் பின்தள்ளப்பட்டு தனக்காக கருணாநிதி சில ஆட்களை உருவாக்கி கொண்டார். அப்பேற்பட்ட சூழலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்றும் செய்ய முடியாத சூழலை உருவாக்கிட்டார். பிறகு 1969 மதுரையில் ஒரு மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக மாநாடு உருவாகிறது. அந்த மாநாட்டில் உருவாகின்ற பொழுது திமுகவில் இருந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை அழிவதை நான் விரும்ப மாட்டேன், மதுரை மாநாட்டில் நானும் திமுக அழிவதை விரும்ப மாட்டேன் ஒரு காலம் அந்த மாநாட்டில் பேசுகிறார். இராணுவம் வந்தாலும் மத்திய சர்க்காரை அவர் ஆட்சி கலைக்கணும்னாலும் மத்திய சர்க்காரை சந்திக்கக்கூடிய சூழலை எனக்கு இருக்கிறது, என் முன்னால் எத்தனை தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்று மேடையில் பேசியுள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆனால் கருணாநிதி நயவஞ்சகத்தால் அந்த மாநாட்டில் முக்கிய பங்கு திராவிட முன்னேற்ற கழக 5ஆம் மாநாட்டில் முக்கிய பங்கு எம்ஜிஆர் வந்தால் ஊர்வலத்தில் வர வேண்டும், மதுரை மாநகரை சுற்றி வர வேண்டும் அப்படி என்று முதலில் உருவாக்கினார் கருணாநிதி அவர்கள். கடைசியில் தன் மகன் மூக்காமுட்டை எம்ஜிஆருக்கு பிறகு அவரை வைத்து மூக்காமுட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் நினைத்து அவர் அந்த மாநாட்டு ஊர்வலத்தை
முக்கால் ஊழல் என்று வேற மாதிரி தன் இதை மாற்றிக்கொண்டார். தன் நடைமுறையை அந்த மாநாட்டுக்கு மாற்றிக்கொண்டார். அதுவே எம்ஜிஆருக்கு மனநிலம் மணல் சஞ்சலமான சூழலை உருவானது. ஆனால் அந்த மாநாடு 5ஆம் ஆண்டு மதுரையில் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகின்ற போது தொண்டர்களும் இரட்டை வண்டி மாட்டுக்காரர்களும் ஒட்டமடி டயர் வாட்டுகளும் ரயில் சைக்கிள் ரிக்ஷாக்காரர்களும் ஏனைய தொழிலாளர்களும் சுமதிப்பவர்களும் எம்ஜிஆருக்கு பக்கமாக இருந்த வாலிப உலகங்களும் அன்றாடு வாழும் தொழிலாளர்களும் பெரிய கூட்டம் அந்த மாநாட்டில் இருந்தது. அந்த மாநாட்டில் ஒருவனாக நானும் அன்புக்குரிய அண்ணன் ஜெயக்கொடியன் நான் இருக்கிறார் ஜெயக்கொடி இவர்களும் அந்த மாநாட்டில் இருக்கிறோம். மாநாட்டு பேசுகின்ற பொழுது அந்த முட்டு ஊர்வலத்தில் வைத்தனால் எம்ஜிஆர் நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிவிட்டார். ஆனால் அந்த மாநாட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தார், தாமதமாக வந்தார். தாமதமாக வந்து மாநாடு வந்து மேலே ஏறவும் மாநாடு என்று மக்கள் கொய்த்து எழுந்து விட்டார்கள். அண்ணன் எம்ஜிஆர் புரட்சி எம்ஜிஆர் என்று அரை மணி நேரம் மாநாட்டு அமைதியாக்க முடியவில்லை. எம்ஜிஆருக்கு பேரொழி கரவொப்பம் கரவொலி சார்ந்தது குரல் எழுப்பினார்கள். எம்ஜிஆர் 2 முறை அந்த மேடையில் எம்ஜிஆர் 7 முறை தயவு செய்து நான் பேச வேண்டும் என்றால் நண்பர் கருணாநிதி பேச வேண்டும் என்றால் அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் நான் கேட்க வேண்டும் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும், உட்காருங்கள், என் ரத்தத்தின் ரத்தமான உடன்படிப்புகளே உட்காருங்கள் என்று அவர் சொன்னார். மீண்டும் உட்காரவில்லை புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு உட்காரவில்லை. மீண்டும் சொல்கிறேன், நான் சொல்வதை கேட்பீர்களா கேட்கப்படுகிறா அப்படி என்று சொன்னார். அந்த அப்பேற்பட்ட சூழ்நிலையை அவர் சொல்லவும் உட்கார்ந்து அமர்ந்தார்கள். உடனே திராவிட மாநாட்டுகள் மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார் அப்படி என்று சிறு பேச்சாளர்கள் பேசியவும் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார் அப்படி என்றார்கள். எம்ஜிஆர் பேசி முடித்ததும் நான் சுருக்கமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் பேசி முடித்ததும் அந்த மேடையில் இருந்தவர்கள் அந்த பந்தலில் இருந்தவர்கள் தொழிலாளர்களும் உடன்பிறப்புகளும் ரத்தத்தின் ரத்தமான சகோதரர்களும் அன்றைய குசுமைப்பவர்களும் ரிக்ஷாக்காரர்களும் அப்படி எவ்வளவோ தொண்டர்களும் வெளியேறிவிட்டார்கள். இது உண்மையான சம்பவம். எம்ஜிஆர் பேசியவர்களும் வெளியேறார்கள், அப்படி வெளியேற்றார்கள். கருணாநிதிக்கு தன் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மேடையில் வந்து கருணாநிதி எம்ஜிஆர் பேசி பார்த்தவுடன் எம்ஜிஆர் கருணாநிதிக்கு ஒரு பேரிடி ஆகிவிட்டது அன்றே அந்த மாநாட்டில். அதுக்கு பிறகு அவர் சொன்னார், மேடையில் ஒருவர் சொன்னார், கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியாக இருந்தால் நீண்ட நேரம் பேச மாட்டார், என் தொண்டர்கள் கலைஞ்சு விட்டார்கள் அல்லவா, அப்படினால் கொஞ்ச நேரம் தான் பேசுவார் அப்படி என்று 5ஆம் ஆண்டு சொல்லிவிட்டார். உண்மையான சம்பவம். அப்பேற்பட்ட சூழ்நிலை எம்ஜிஆர் மாபெர சக்தி எப்படி இருக்கிறது என்பதை மீண்டும் நான் ஒருமுறை உங்களை சொல்வதற்கு உங்களை உரையாடுவதற்கு உங்களிடம் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நிறுவனர்களே நன்றி, வணக்கம்.